வணக்கம். இது நிஜக்கண். ஈழத்தமிழ் மக்களுக்கான சுய நிர்ணயமே இலங்கையில் நீடித்து வரும் இனப்பிரச்சினைக்கு முக்கிய தீர்வு என்று அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதி வில்லி நிக்கல் கருத்து தெரிவித்திருக்கின்றார். குறித்த தகவலை கடந்த வாரம் அமெரிக்க காங்கிரஸில் ஒரு வரலாற்று தீர்மானத்தை முன்வைத்த பின்னர் ஊடகம் ஒன்றுடன் இடம்பெற்றுள்ள நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு இலங்கையில் அமெரிக்க நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் இந்த தீர்மானம் முக்கியமான முதல்படி என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையின் நிலைமை, தமிழ் சமூகத்தின் துன்புறுத்தல் மற்றும் சுய நிர்ணயத்தின் அவசியத்தை பற்றிய தம்முடைய குரலை அமெரிக்காவில் ஒலிக்க செய்வதற்கான மிக முக்கியமான முதல்படியாகவும் இந்த தீர்மானம் அமைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அமெரிக்காவின் 2 பிரதான கட்சிகளை சேர்ந்து மற்ற 7 காங்கிரஸ் உறுப்பினர்களினால் அனுசரணை செய்யப்பட்ட இந்த தீர்மானம் ஈழத்தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை மற்றும் அவர்களின் சுதந்திரத்திற்கான கோரிக்கையை ஆதரிப்பதன் மூலம் தமிழ் இனப்படுகொலை உள்ளிட்ட கடந்த கால வன்முறைகள் மீண்டும் நிகழாமல் இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. இதற்கான தமிழர்கள் மத்தியில் சுதந்திரமான வாக்கெடுப்பையும் அது கோருவதுடன் இந்த விடயம் தொடர்பாக தாம் கனடாவின் 2 கட்சி குழுக்களுடன் சந்திப்பை நடத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ள நிக்கல் அவர்களின் முழு ஆதரவும் தமக்கு கிடைத்துள்ளதாக குறிப்பிடுகின்றார். அத்தோடு தமிழர்களின் இனப்படுகொலையை அங்கீகரிப்பதும் ஒரு முக்கிய படியாகும் என்று இதற்கான தரவுகள் மற்றும் ஆதாரங்கள் தெளிவாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இதனுடன் முன்னாள் அதிபராக இருந்த பராக் ஒபாமா தம்முடைய சுயசரிதையில் இலங்கையில் நடக்கும் வெளிப்படையான இனப்படுகொலையின் ஐக்கிய நாடுகளின் ஆதரவு இல்லாததை குறிப்பிடுகின்றார். அதன் அடிப்படையில் ஒரு முக்கியமான முதல் பகுதி என்று தாம் நினைப்பதாக நிக்கல் தெரிவித்துள்ளதுடன் ஈழத்தமிழர்களுக்கான சுதந்திர வாக்கெடுப்பு பற்றி கேட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள நிக்கல் அந்த வாக்கெடுப்பு இலங்கையிலும் நடக்க வேண்டும் என தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் அண்மையில் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ள ISIS பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் 4 இலங்கையர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னர் மாளிகாவத்தை பிரதேசத்தில் ரகசிய இடத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக இந்திய போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இது ஈஸ்டர் தாக்குதலை நடத்தியதாக குறிப்பிடப்படுகின்ற சக்ரான் உள்ளிட்ட பயங்கரவாதிகளினால் உறுதிமொழி எடுக்கப்பட்டதை போன்றது எனவும் பாதுகாப்பு படையினர் கூறுகின்றனர். இலங்கையில் கைது செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் பதவி பிரமாணத்தின் போது எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களை அவர்களது கைத்தொலைபேசியில் வைத்திருந்த நிலையில் இந்திய போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட ISIS உடன் தொடர்புடைய 4 இலங்கையர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த 2 நேற்றைய தினம் மாவனல்லையில் வைத்து பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாவனல்லையில் கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர்கள் இந்தியா செல்வதற்கு முன்னர் குறித்த 4 சந்தேக நபர்களுக்கும் உரிய பணத்தை வழங்க ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு அனுப்பப்பட்ட பணம் குறித்து சந்தேக நபர்கள் இருவரிடமும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் குறித்து பல முக்கிய தகவல்கள் வெளியாக உள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளையில் ஸ்ரீலங்காவிற்கு அழைத்து வரப்பட்ட நேற்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் பயங்கரவாத விசாரணை பிரிவிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். துபாயில் வைத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சர்வதேச போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய நபர் என்பதும் மிதிகமருவன் என்பவரே நேற்றைய தினம் அதிகாலை ஸ்ரீலங்காவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள நடின் சிந்தகா அல்லது ஹரக்கட்டாவின் நெருங்கிய உறவினர் என தெரிய வந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்னர் துபாயில் உள்ள இரவு விடுதியில் நடந்த சண்டை தொடர்பாக சர்வதேச காவல்துறை ஊடாக சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட மிடிகமருவன் என்பவரை துபாயில் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இது தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவரை அழைத்து வருவதற்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று நேற்றிரவு துபாய் சென்றிருந்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான பிரதீப் காவல்துறை மா அதிபர் ரோகான் பிரேமரத்னவின் மேற்பார்வையில் இது இடம்பெற்றுள்ளது. ஹரகட்டாவின் பல குற்றங்களை துபாயிலிருந்து இயக்கியவர் மெதிகமருவன் என்பதுடன் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடமிருந்து ஹரகட்டாவிற்கு தப்பி செல்ல உதவியவரும் மெதிகமருவன் என்பதும் தெரிய வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ள 4 ISIS தீவிரவாத சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வர பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக வெளிவிவகார அமைச்சர்
அலி சப்ரி தெரிவித்திருக்கின்றார். குறித்த தகவலை தெற்கு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் ISIS தீவிரவாதிகளுடன் தொடர்புடையதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள 4 இலங்கையர்களிடம் இந்திய காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இதன் அடிப்படையில் சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிய வருகின்றது. இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்களிடம் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்திய போதிலும் அவற்றை அவர்கள் நிராகரித்துள்ள நிலையில் நாட்டுக்கு அழைத்து வந்ததன் பின்னர் அவர்களிடம் இதுகுறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்படும் என அவர் குறிப்பிடுகின்றார். மேலும் இந்த சந்தேக நபர்கள் போதைப்பொருள் வர்த்தக நடவடிக்கைகளுடன் தொடர்பட்டிருப்பதாகவும் தற்போதைய தகவலின் மூலம் தெரிய வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் ஜனாதிபதியுடைய தேர்தல் வேட்பாளர் யார் அல்லது கட்சியின் ஆதரவு யாருக்கு என்பதுதான் தற்போது அரசியல் களத்தில் அதிகளவு எழுந்து வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, உதயன் கம்மன்பில, பேராசிரியர் சன்ன ஜெயசுமன உள்ளிட்டவர்களினால் புதிதாக உருவாக்கப்பட்ட சர்வ ஜனபலய கட்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. இந்த கட்சி கைவிரல் ரேகையை சின்னமாக கொண்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தற்போது ஆதரவு அதிகரித்து வரும் நிலையில் இவ்வாறு சர்வ ஜனபலய என புதிய கட்சியொன்றை ஆரம்பித்தது ஒரு குழுவாக ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என அரசியல் வட்டாரங்களில் அரசியல் புரசலாக பேசப்பட்டு வருகின்றது. இவ்வாறான பின்னணியில் ரணிலின் பதவிக்காலத்தை மேலும் நீட்டிக்க கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. எவ்வாறாயினும் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் மட்டுமே ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீட்டிக்க முடியும் எனவும் நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை தேவை என்ற நிலைப்பாட்டில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அதிகமாக காணப்பட்டு வருகின்றது. இதேவேளையில் அதிபர் தேர்தலில் விரக்தியடைந்துள்ள தமிழ் மக்களை வாக்குச்சாவடிக்கு இழுத்து செல்லவே பொது வேட்பாளர் நாடகம் நிகழ்த்தப்படுவதாகவும் தேர்தல்கள் உரிய நேரத்தில் நடாத்தப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்தியாவினதும் ரணில் விக்ரமசிங்கவினதும் அடிவருடியே விக்னேஸ்வரன் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் ஒற்றையாட்சிக்குள் 13வது திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் முன்வைந்து மோடிக்கு கையொப்பமிட்டு அனுப்பினார். 2016ஆம் ஆண்டு ரணில் மைத்ரி கூட்டமைப்பு தயாரித்த ஒற்றையாட்சி வரைபினையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இவ்வாறாக விக்னேஸ்வரனுக்கும் ரணிலுக்கும் இடையில் எந்தவித இடைவெளியும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இந்தியாவின் முகவராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவை பலப்படுத்துகின்ற செயற்பாட்டினையே விக்னேஸ்வரன் தொடர்ந்து செயல்படுத்துகின்றார். இந்திய மேற்குலக நாடுகளுக்கு ரணிலை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற சூழல் இருக்கின்றது. தமிழினம் சார்ந்த கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை மேற்கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்க வடக்கிற்கு வருகை தருகின்ற பொழுது அவருக்கு செங்கம்பளம் விரித்து இவர்கள் வரவேற்பது கண்டிக்கத்தக்கது. விக்னேஸ்வரன் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் அதிபர் தேர்தலை நடாத்துவதை பிற்போடுவதை வரவேற்றிருக்கின்றார். ஆனால் குறித்த தேர்தல்கள் உரிய நேரத்தில் நடாத்தப்பட வேண்டும் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாடாக காணப்படுகின்றது. தேர்தல் பிற்போடப்படுவது ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தும். தமிழ் மக்கள் பேரவையில் பல தேசிய கருத்தியல்களை உள்ளடக்கி உள்ளே நுழைத்தார். ஆனால் இந்திய நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் அவர் செயற்பட்டார். உலகில் எங்குமில்லாத வகையில் ஒரு நீதியரசர் தமிழ் மக்கள் கூட்டணி என்ற கட்சியை உருவாக்கி அதன் பின்னர் கொள்கை பற்றி பேசலாம் என தெரிவித்தார். இது ஒரு உலக அதிசயம். இந்தியா காலால் இடுகின்ற கட்டளையை தலையால் நிறைவேற்றுகின்றவர்தான் விக்னேஸ்வரன். ஆகவே இந்தியாவை பிடிகொடுக்க கூடாது என்பதற்காக அவர் பொது வேட்பாளர் விடயத்தில் இந்தியா இல்லை என கூறினாலும் ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைக்க வேண்டுமானால் தமிழ் மக்கள் வாக்கு சாவடிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதும் தமிழ் மக்களுக்கு அந்த மனநிலை இல்லை என்பதும், ஆகவே அந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று மக்கள் வாக்களிக்கும் மனநிலையை உருவாக்கவே இந்த பொது வேட்பாளர் நாடகம் அரங்கேறுகின்றது. இன்று கூட்டமைப்பினர் சொல்லும் சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்கும் நிலையில் தமிழ் மக்கள் இல்லை. இவ்வாறு மக்கள் வெறுப்படைந்துள்ள நிலையில் அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படுவதாக கூறியே விக்னேஸ்வரன் போன்றோர் செயல்படுகின்றனர். இவ்வாறு பொது வேட்பாளர் யாரும் நிறுத்தப்பட்டால் கூட அவர் 72 மணித்தியாலத்திற்கு முதல் செல்லக்கூடும். எமது கோரிக்கைகளை சிங்கள வேட்பாளர்களில் ஒரு தரப்பினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அவருக்கு வாக்களியுங்கள் என கூறி விலகக்கூடும். இல்லையெனில் 2வது விருப்பு வாக்கை சிங்கள வேட்பாளருக்கு வழங்கக்கூடும். இதன் காரணமாக எதிர்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்லவே இந்த நாடகம் ஆடப்படுகின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நன்றி.